சீமானே அப்போ சொன்னாப்புல. இது பெரியார சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும்போது வலம் போகாம இடம் போக நடுவுல அடிபட்டு சாக போறாடான்னு. சரி ஆயிட்டா இல்லையா? ஓ, இப்போ எதுவுமே தெரியாம நிக்கிறாரு அவரு. நிராயுதபாணியா கண்டிப்பா நிக்கிறாரா? வழி கண்டிப்பா இல்லாம. கண்டிப்பா நிராயுதபாணியா இருக்கல. அவருக்கு முகம் இருக்கு, முகத்துக்கு கூட்டம் இருக்கு. சரி, அதான் அந்த கூட்டத்தை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணுவார்ல. ஒண்ணும் பண்ண முடியாது. கைகால் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் சார் கை கால் இல்ல? கைகால் இல்ல, கைகால உருவாக்கல. இல்ல சார், அதோட முடிஞ்சு போயிடாது சார். இனி இப்ப வந்து அடுத்து அவங்க தேர்தலை சந்திக்க தான் போறாங்க நிச்சயமா. அறிக்கைலாம் பாருங்க இன்னைக்கு இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்தலை வேடிக்கை பார்ப்பாங்க, சந்திப்பாங்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம். வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது. சந்திக்கிறது அவங்களுக்கு கேரியருக்கு நஷ்டம், படத்துக்கு நஷ்டம், எல்லாத்துக்கும் நஷ்டம். சந்திச்சா நஷ்டம். நஷ்டம் தான். கண்டிப்பா. ம், ம். நான் தெளிவா சொல்றேங்க. அவங்களுக்கு இப்ப இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து விஜய் பக்கம் தான் நிறைய இருக்குது. கிறிஸ்துவ வாக்குகள் அதிகமாக விஜய்க்கு போக போகுது. அதனாலதான் இப்ப திமுக வேற ரூட் எடுத்து இப்ப நீலகிரிலயா ஊட்டிலேயே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிட்டாங்க. திரு சீமான் ஆடு மாடு மலை கடல் அப்படின்னு எல்லாம் அவர் போறது, அதே போல அந்த சமத்துவ ஒரு ஒரு கூட்டம் ஒண்ணு, கிறிஸ்துவ கூட்டம் ஒண்ணு அவர் பேசினது, இது எல்லாமே விஜயனுடைய வாக்குகள். அதுதான் வந்து எல்லாரையும் கொஞ்சம் பயப்படுத்தி இருக்குது. அந்த பக்கம் நிறைய போகுது. அதை எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்றதுக்காக. விஜய் மண்குதிரை தான், இன்கேபிள் இன்காம்பிட்டன்ட் தான். பட் அலர்ட்டா சீமானும் ஸ்டாலினும் எடப்பாடி இருக்கிறதுல தப்பு இல்ல. ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். சீமானை பொறுத்தளவுல கமல்ஹாசன் 2.0 விஜயால சீமானுக்கு லாபம்.